நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. வான நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி. ஐ முதல் 12 வரை. பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்க் சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அன்று வெளியானது. டி20 கிரிக்கெட்டில் அவரது வெற்றிகரமான பயணம் இதன் மூலம் முடிவுக்கு வருகிறது. குறுகிய வடிவ கிரிக்கெட்டில் ஸ்டார்க் ஒரு முக்கிய வீரராக திகழ்ந்தார். அவரது அதிரடி பந்துவீச்சு பல போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றியை தேடித் தந்துள்ளது. இந்த ஓய்வு முடிவு அவரது நீண்டகால கிரிக்கெட் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. மிட்செல் ஸ்டார்க் ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர். அவர் 2012ஆம் ஆண்டு டி20 சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். தனது அறிமுகத்திற்குப் பிறகு அவர் ஆஸ்திரேலிய அணிக்காக 65 டி20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். இந்த 65 போட்டிகளில் ஸ்டார்க் மொத்தம் 79 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு புள்ளி விவரம் 20 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் ஆகும். இது அவரது விக்கெட் வீழ்த்தும் திறனுக்கு ஒரு சான்றாகும். அவர் கடைசியாக ஜூன் 2024 அன்று இந்தியாவுக்கு எதிராக விளையாடினார். இந்த போட்டி செயின்ட் லூசியாவின் குரோஸ் ஐலட்டில் நடைபெற்றது. அந்த போட்டியில் அவர் 4 ஓவர்களில் 45 ரன்களை விட்டுக் கொடுத்தார். மிட்செல் ஸ்டார்க் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இது அவரது டி20 சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையின் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியாவுக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களில் அவர் 2வது இடத்தில் உள்ளார். சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜாம்பா மட்டுமே ஸ்டார்க்கை விட அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இது ஸ்டார்க்கின் பந்துவீச்சு திறனையும் அவரது நிலைத்தன்மையையும் காட்டுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிறந்த பந்துவீச்சாளர்களுடன் ஒப்பிடுகையில் ஸ்டார்க் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் முதல் 5 விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் ஆடம் ஜாம்பா 109 போட்டிகளில் 130 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் உள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 19 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் ஆகும். மிட்செல் ஸ்டார்க் 65 போட்டிகளில் 79 விக்கெட்டுகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 20 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் ஆகும். ஜோஷ் ஹேசல்வுட் 55 போட்டிகளில் 73 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 12 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் ஆகும். பாட் கமின்ஸ் 57 போட்டிகளில் 66 விக்கெட்டுகளுடன் 4வது இடத்தில் உள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 15 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் ஆகும். ஆஷ்டன் அகர் 49 போட்டிகளில் 49 விக்கெட்டுகளுடன் 5வது இடத்தில் உள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 30 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் ஆகும். இந்த புள்ளி விவரங்கள் ஸ்டார்க்கின் முக்கியத்துவத்தையும் ஆஸ்திரேலிய பந்துவீச்சு வரிசையில் அவரது பங்களிப்பையும் தெளிவாக காட்டுகின்றன. அவர் ஒரு உண்மையான மேட்ச் வின்னர் என்பதை அவரது புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. மிட்செல் ஸ்டார்க் தனது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை நீட்டிப்பதே தனது முதன்மை நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். டி20 சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதன் மூலம் அவர் டெஸ்ட் போட்டிகளில் முழு கவனம் செலுத்த முடியும். இது அவரது நீண்டகால கிரிக்கெட் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவர் 2027ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக் கோப்பையை இலக்காக கொண்டுள்ளார். இந்த உலகக் கோப்பை தென் ஆப்பிரிக்கா, நமீபியா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் நடைபெற உள்ளது. ஒருநாள் கிரிக்கெட்டிலும் தனது பங்களிப்பை தொடர அவர் விரும்புகிறார். டெஸ்ட் கிரிக்கெட் தனது மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்கும் என்று ஸ்டார்க் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த முடிவு அவரது உடல் நலத்தையும் புத்துணர்வையும் பராமரிக்க உதவும். இதன் மூலம் அவர் தனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும். வரவிருக்கும் வெளிநாட்டு டெஸ்ட் தொடர்கள், ஆஷஸ் தொடர் மற்றும் ஒருநாள் உலகக்கோப்பை போன்ற முக்கிய தொடர்களுக்கு தயாராக இது அவருக்கு உதவும். இந்த ஓய்வு முடிவு ஆஸ்திரேலிய அணியின் தற்போதைய பந்துவீச்சு குழுவிற்கு டி20 உலகக்கோப்பைக்கு தயாராக நேரத்தை வழங்கும்.
புதிய இளம் பந்துவீச்சாளர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாகவும் இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. ஸ்டார்க்கின் இந்த தியாகம் அணியின் எதிர்கால நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய முடிவாகும். மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலிய டி20 சர்வதேச அணியின் ஒரு ஒருங்கிணைந்த உறுப்பினராக இருந்தார். அவரது பந்துவீச்சு பல சமயங்களில் ஆட்டத்தின் போக்கையே மாற்றியுள்ளது. அவர் அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். ஆஸ்திரேலியா 2021ஆம் ஆண்டு டி20 உலகக் கோப்பையை வென்றதில் ஸ்டார்க் ஒரு முக்கிய பங்காற்றினார். அவரது வேகமும் துல்லியமும் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. அந்த உலகக் கோப்பை வெற்றி அவரது கிரிக்கெட் வாழ்க்கையின் ஒரு பொன்னான அத்தியாயமாகும். விக்கெட் வீழ்த்தும் திறனுக்காகவும் ஆட்டத்தின் போக்கை மாற்றும் திறனுக்காகவும் அவர் அறியப்பட்டார். அவர் ஆட்டத்தை வெடிக்கச் செய்யும் திறமை கொண்டவர் என்று வர்ணிக்கப்பட்டார். அவரது பந்துவீச்சு எதிரணிக்கு எப்பொழுதும் அச்சுறுத்தலாகவே இருந்தது. அவர் அணிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சொத்தாக இருந்தார். அவரது அனுபவமும் திறமையும் இளம் வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தது. ஸ்டார்க்கின் தாக்கம் வெறும் புள்ளி விவரங்களில் மட்டும் அடங்கவில்லை. மிச்சல் ஸ்டார்க் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடுவார். அவரது சர்வதேச கிரிக்கெட் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அவர் உள்நாட்டு டி20 லீக்குகளிலும் குறிப்பாக இந்தியன் பிரீமியர் லீக்கிலும் தொடர்ந்து விளையாடுவார். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஸ்டார்க்கின் டி20 சர்வதேச கிரிக்கெட்டிற்கான பங்களிப்பை பாராட்டியுள்ளது. தலைமை தேர்வாளர் ஜார்ஜ் பெய்லி அவரது ஒருங்கிணைந்த பங்கையும் விக்கெட் வீழ்த்தும் திறனையும் பாராட்டினார். ஸ்டார்க் அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று பெய்லி குறிப்பிட்டார். கிரிக்கெட் சமூகம் அவரது டி20 கிரிக்கெட் வாழ்க்கையை ஒரு பொருத்தமான நேரத்தில் கொண்டாடும். அவரது சாதனைகளும் பங்களிப்புகளும் எப்போதும் நினைவுகூரப்படும். மிச்சல் ஸ்டார்க் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் முடிந்தவரை விளையாடுவதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவார். அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். மிச்சல் ஸ்டார்க் டி20 சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு சகாப்தத்தை முடித்து வைத்துள்ளார். அவரது பங்களிப்பு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வரலாற்றில் பொறிக்கப்படும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.